கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது சங்கீதம் 18ஆம் சங்கீதத்தில் 1வது வசனம், 17ஆம் வசனம், 18, 19. முதலாவது அந்த 18:1 நான் வாசிக்கிறேன். என் பலனாய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன் என்று சொல்லி பார்க்கிறோம். என் பலனாய கர்த்தாவே, எனக்கு பலனாயிருக்கிற கர்த்தாவே, பலமுள்ள கர்த்தாவே, வல்லமை உள்ள கர்த்தாவே, உம்மில் நான் அன்பு கூறுவேன் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போது ஏன் அப்படி சொல்லி பார்க்கும் பொழுது, அந்த 17 நான் வாசிக்கும் பொழுது, என்னிலும் அதிக பலவான்களாக இருந்த என் பலத்த சத்துருவுக்கும் என்னை பகைக்கிறவர்களுக்கும் என்னை விடுவித்தேன். என்னிலும் அதிக பலவான்களாக இருந்த என் பலத்த சத்துருவுக்கும் என்னை பகைக்கிறவர்களுக்கும் என்னை விடுவித்தேன். என்னை பகைத்தவர்கள், எனக்கு விரோதமாக இருக்கக்கூடியவர்கள் என்னிலும் பலவான்கள் என்று சொல்லப்படுகிறார். என்னிலும் பலவான்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்போ என்னிலும் பலவான்களாக இருந்த என்னை பகைக்கிறவர்களும் என் சத்ருடைய கைக்கும் என்னை விடுவித்தீர் என்று சொல்லி பார்க்கும். ஏன்னா அவர் பலன் உள்ளவர், அவர் வல்லமையான ஒரு தேவன். ஆகவே இந்த நாட்களில் தேவன் நம்மில் பலமுள்ள சத்ருடைய கைக்கு நம்மளை விடுவிக்கிற ஒரு நல்ல தேவன். நம்மை பகைக்கிறவர்கள், நமக்கு விரோதமாக இருக்கக்கூடியவர்கள் நம்மிலே அதிக பலனுள்ளவங்களாக இருந்தாலும் இல்லை அதிகாரம் உள்ளவர்களாக இருந்தாலும் அவருடைய கைக்கு தேவன் நம்மளை விடுவிக்கிறவர். 2வதாய் தொடர்ந்து அந்த 18 வாசிக்கும் பொழுது, என் ஆபத்து நாளிலே எனக்கு எதிரிட்டு வந்தார்கள். அதாவது எனக்கு ஆபத்தை உண்டு பண்ணும்படி, எனக்கு பிரச்சனையை உண்டு பண்ணும்படி அவர்கள் எதிரிட்டு வந்தார்கள், எதிராய் வந்தார்கள். ஆனாலும் கர்த்தரோ எனக்கு ஆதரவாக இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதாவது எனக்கு பிரச்சனையை உண்டு பண்ணும்படி எனக்கு எதிராய் எதிரிட்டு வந்தார்கள். ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் எல்லாரும் கூடி எனக்கு பிரச்சனையை உண்டு பண்ணணும்னு சொல்லி எல்லாரும் கூடி எனக்கு எதிராக வந்தார்கள். எனக்கு எதிராக எல்லாரும் கூடி வந்தாங்க. ஆனாலும் நீர் எனக்கு ஆதரவாக இருந்தீர் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ எதிரிட்டு வந்தவர்கள் யாருமே அவனுக்கு ஆதரவாக இல்லை. ஆனால் தேவன் ஆதரவாய் இருக்கிறவர். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 3வதாக 19 அவர் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். என்னை விசாலமான இடத்திலே, விசாலமான இடம் என்று சொல்லும் பொழுது பாதுகாப்பான இடத்துக்கு கர்த்தர் கொண்டு வந்தார். தேவன் நம்மளை பாதுகாப்பான இடத்துக்கு அவர் கொண்டு வருகிற ஒரு தேவன். இப்படிப்பட்ட தேவனுக்கு சொல்கிற காரியம், என் பலனாய கர்த்தாவே நான் உம்மில அன்பு கூறுவேன். நீர் எனக்கு பலனா இருக்கிறீர். நீர் எனக்கு பலனாக இருக்கிறதுனால என்னிலும் பலவான்களாக இருந்த சத்ருடைய கைக்கு என்னை விலக்கி நீர் என்னை விடுவித்தீர். எல்லாரும் எனக்கு பிரச்சனையை உண்டு பண்ணும்படி, நெருக்கத்தை கொடுக்கும்படி எல்லாரும் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள். யாரும் எனக்கு ஆதரவு கிடையாது. எல்லாருமே எனக்கு விரோதமாக எழும்பி வந்தாங்க. ஆனால் நீர் எனக்கு ஆதரவாய் இருந்தீர். 3வது, என்னை விசாலமான இடத்துக்கு கொண்டு வந்தீர். என்னை பாதுகாப்பான இடத்துக்கு, ஒரு இளைப்பாறுகிற ஒரு இடத்துக்கு, ஒரு சமாதானமுள்ள ஒரு இடத்துக்கு நீர் என்னை கொண்டு வந்தீர். உண்மையாகவே தேவன் இந்த நாட்களில் அவர் உங்களுக்கு பலனாக இருக்கிறார். அவர் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறார். அவர் உங்களை எல்லாவற்றிலையும் அவர் விடுவிக்கிறவராக இருக்கிறார். அவர் உங்களை பாதுகாப்பான இடத்துக்கு அவர் பாதுகாக்கிறவர். அதே நேரத்தில் விசாலமான இடம் சொல்லும் பொழுது உங்களுக்கு பாதுகாப்பான இடம், உங்களுக்கு அனுகூலமான ஒரு இடம், உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கக்கூடியதான இடத்துக்கு, அந்த விசாலமான இடத்துக்கு கர்த்தர் உங்களை கொண்டு வருவார். அவர் நாமத்தை அவர் மகிமைப்படுத்துவார். ஜெபம் பண்ணும். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். என் பலனாய கர்த்தாவே உண்மையில் அன்பு கூறுவேன் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். எல்லாவற்றிலும் நீர் எங்களுக்கு பலனாக இருக்கிறவர். நீர் எங்களுக்கு பலனாக இருக்கிறதுனால
ஆண்டவரே, இந்த பூமியில் எங்களில் அதிக பலமுள்ள சத்துருனை கைக்கும் எங்களை பகைக்கருடைய கைக்கும் நீர் எங்களை விடுவிக்கிற ஒரு தேவன். உண்மையாகவே நீர் எங்களுக்கு பலனாய் இருக்கிறதுனால எல்லா பலவானுடைய கைகளுக்கு நீர் எங்களை விலக்கி காக்கிற தேவன். நீர் எங்களை ஆதரிக்கிற தேவன். இந்த உலகத்தில் அந்த பூமியில் யார் எங்களுக்கு ஆதரவாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும், எல்லாரும் ஒன்று கூடி எங்களை பகைத்தாலும், பிரச்சனையை உண்டு பண்ணும்படி எழும்பி வந்தாலும், நீர் எங்களுக்கு ஆதரவாக இருக்கிறவர், நீர் எங்களுக்கு பட்சமாக இருக்கிறவர். நன்றியோடு நாங்களுமே துதிக்கிறோம். விசாலமான இடத்துக்கு கர்த்தர் எங்களை கொண்டு வருகிறவர். ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு, எங்களுக்கு அனுகூலமான ஒரு இடத்துக்கு எங்களை கொண்டு வருகிற ஒரு நல்ல தேவன் ஆண்டவரே. இப்படி நாமத்துக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த சத்தத்தை கேட்டுக்கூட அருமையான நம்முடைய பிள்ளைகளை, குடும்பங்களை என் தேவன் ஆசீர்வதியும். இப்படி நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.